ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ரெசிபி தான். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நான் பேன்கேக்ஸ் வச்சுருக்க மாதிரி தெரியும். பட் நான் பேன்கேக்ஸ் பண்ணலை, தோசை பண்ணியிருக்கேன். ஸோ சாக்லேட் தோசையில் ஒரு டெசர்ட் மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதோட பேர் நான் வச்சது தோசை சாக்லேட் டெசர்ட்டு. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதுக்கான ரெசிபியும் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், பார்த்துடலாம். முதல்ல மைதா மாவு எடுத்துக்கோங்க 90 கிராம்ஸு, கொக்கோ பவுடர் 15 கிராம்ஸு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கேஸ்டர் சுகர் 15 கிராம்ஸ், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சுகர் இன்னும் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆயில் 40 ml யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலுக்கு பதில் நம்ம சாஃப்டனான பட்டருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க. மில்க் 1 கப் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கப் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிட வேண்டாம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த பேட்டரோட திக்னஸ் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இது இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம பேன்கேக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் ஊற்றி இதை ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால இதை நான் தோசை மாதிரி இப்போ செய்ய போகிறேன். அவ்வளோதான். பேன்கேக்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இதையே நீங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா சாக்லேட் பேன்கேக்காக இது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பேனில் அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை நம்ம குட்டி பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரெடி பண்ண பேட்டரில் எனக்கு நியர்லி ஒரு 10 தோசை கிட்ட வந்துருந்துருச்சு. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக நான் தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை நான் மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். உங்களுக்கு டார்க் சாக்லேட் வேணாம் அப்படின்னா மில்க் சாக்லேட்டோ இல்லை ஒயிட் சாக்லேட்டோ என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது செம்ம சாக்லேட் ஃபீஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் சாக்லேட்லேயே தோசை சாக்லேட்லேயே மேலே அந்த கோட்டிங் எல்லாமே கொடுத்து சும்மா அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு தோசையாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு பார்க்குறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்கும். எப்படா இதை சாப்பிடுவோன்ற மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ஏன்னா அந்த கலரும் சரி அந்த சாக்லேட் உள்ளே இருக்கிற அந்த இதுவுமே செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் லைட்டாக டெக்கரேஷனுக்காக நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த சாக்லேட் அந்த நடுவில் லேயராக தெரிகிறதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.